அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது. இந்த ராகு மற்றும் கேது கன்னிராசினியர்களான உங்களுக்கு கொடுக்க போகிறார்களா அல்லது கெடுக்க போகிறார்களா என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த கேது தற்போது பெயர்ச்சியாகி சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார். அதே போல் மீனராசியில் சஞ்சரித்து வந்த ராகு கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாருங்க. மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கேது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகியதும் அனுகூலமான கிரக மாறுதலாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு கும்பம் ரூண ரோக சத்திரஸ்தானமாகுங்க. இதனால நிதி நிலைமையில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பல மாதங்களாக மனதை அரித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே நீங்கி மனதில் நிம்மதி பிறக்க வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தருணங்கள்ல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான வழி பிறக்க இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதே போல கண்ணில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுக்கு ஏற்பட்டு வந்த கண் பார்வை பிரச்சனை சரியாக இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒன்று சமரசத்தில் முடியுங்க. அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துங்க. எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டு. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உலகில் உள்ள அனைவருக்குமே சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபதியானவர். அவர் ராகுவுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. அலுவலகத்தில் அனைவரும் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பலருக்கு ஊதியம் உயர இருக்குது. சலுகைகளும் கூட இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த ஆசைகள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்க உத்தியோகம் தான் என்றாலும் விருப்பம் உள்ளவர்கள் இத்தருணங்கள்ல அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. வேறு நிறுவனத்திற்கு மாற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுங்க. அதே போல சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறை சனி பகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் ராகுவுடன் சேர்ந்து மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே நீடிக்க இருக்குதுங்க. விற்பனை படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்துல காணலாங்க. புதிய முயற்சிகளையும் விற்பனை கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாம். அதே போல் உங்களுக்கு எளிதில் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க.
வங்கி நிதியுதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை ராகு மற்றும் சனி பகவானுக்கு கிடைக்குதுங்க. அதே போல கலைத்துறைக்கு அதிபதிகளான சுக்கிரன் புதன் ஆகியோர் சுபபலம் பெறுவதால கலைத்துறை அன்பர்களுக்கு யோகா காலம் பிறந்திருக்கு என கூறலாங்க. அதே போல் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் துணிந்து புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாங்க. படங்கள் அனைத்தும் சிறந்த லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி ராகு ஆகிய இரு கிரகங்களுமே அரசியல் துறையுடன் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. அதனால் தான் அரசியலில் வெற்றி பெற சாதுரியம், சமயத்திற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்தல், சாதுரியமாகவும் கவர்ச்சிகரமாகவும் பேசும் திறன், தைரியம் ஆகியவை இன்றியமையாதவையா அமைஞ்சிருக்குது. அதே போல தயை தாட்சியம் பார்க்காமல் அரசியல் எதிரிகளை துடை தெரியும் சக்தி கொண்டவர்கள் ராகுவும் சனி பகவானும். இவர்கள் இருவரும் உங்களுடைய ராசிக்கு பகைஸ்தானமாகிய கும்ப ராசியில் சுபபலம் பெற்று திகழ்வதால கட்சியினருடைய பூரண ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டும் குறை வைப்பார்களா? சனி பகவானும் ராகவும் வித்யாக்காரகரான புதனும் பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் படிப்பில் சிறந்து விளங்க செய்வார்கள். சனி பகவானும் ராகவும் நிழல் கிரகமானவர்கள். ராகுவினுடைய சக்தியும் வீரியமும் சனி பகவானுக்கு நிகரானவை. உயர்கல்விக்கு சற்று தாராளமாகவே நிதியுதவியை பெற்று தருவார்கள். ராகுவும் சனி பகவானும் தனது பங்கிற்கு உதவி செய்வார். இதனை அனுபவத்தில் காண முடியுங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெற ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலை பார்த்தாலே உணர்ந்து கொள்வீர்கள். ராகு சனி பகவானுடைய சஞ்சார நிலை எந்த அளவிற்கு உங்களுக்கு உதவியுள்ளது என்பதை பயிர்கள் செழித்து வளருங்க. சாட்சி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். பலருக்கு புதிய விளைநிலமும் பசுக்கள் கன்றுகள் வாங்கும் யோகமும் ஏற்படும். அரசாங்க உதவியும் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரோகஸ்தானமாகிய கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை உங்களுடைய உடல் நலன்ல சிறந்த முன்னேற்றத்தை அளிக்க இருக்குதுங்க. மனதையும் உடலையும் பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு நிலை ஏற்பட இருக்குதுங்க. சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால கடன்களால் அவதிப்பட்டு வந்த கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கொடுப்பதில் தன்னிகரற்ற சனியும் ராகுவும் ஒன்று சேர்வது, அதிலும் அனுகூலமான ராசியில் சேர்வது மிகவும் அபூர்வங்க. அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்குதுங்க. இப்போது இவ்விரு கிரகங்களும் சற்று தாராளமாகவே கொடுப்பதை உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்க. வரும்போது வாரி இறைத்து விட்டு பின்பு வருத்தக்கூடாது. மாறவாதீர்கள். சிறு எறும்பும் நமக்கு பாடம் போதிக்கிறது. மழை காலத்திற்காக கோடையிலேயே சேமித்து வைத்துக் கொள்ளுதுங்க. கிடைக்கும் போது சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கேதுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லதுங்க. கேதுவிற்கு மோட்சக்காரகர் எனவும் முக்தி அளிப்பவர் என்றும் பெருமை உள்ளது. ஜனன கால ஜாதகங்களின் கோல்சாரத்தில் கேது அனுகூலமற்ற நிலையில் சஞ்சாரித்தாலும் கூட சிரமங்களை விளைவிக்க மாட்டாருங்க. அதனால் கேதுவை செவ்வாயாக கருத வேண்டும் என கூறுகிறது. முருகப்பெருமானை தரிசித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.